ஓகே வரமாமா. வாங்க மாப்பிள்ள. என்னம்மா லவ்ஸா? இல்லையே, என்ன கோம்பேரி மூக்கு அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சோ. சொல்லுமா, அப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? எப்பா சாமி, நீ ஹெல்ப் பண்ணதே போதும். ஏன் அப்படி என்ன பண்ணாரு? இப்பெல்லாம் நீ என்ன அப்பான்றதே ஐயோ, மறந்துட்ட. வாயா, எங்கயா போற? என்னம்மா? அது பாரு, அங்க நிக்கிறான்ல, அவன் தான் என் ஆளு. ம், கியூட்டா இருக்காரு. ம். பொருத்தமே இல்லையே. யோ, என்ன நக்கலா? இப்பெல்லாம் என்ன மாதிரி பொண்ணுக்கு தான் பயங்கர டிமாண்ட். ஏய் வரான் போய் நிப்பாட்டு. டேய் நில்லு. சொல்லுங்க சார். என்ன சாரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு உரிமையா மாமான்னு கூப்பிடுங்க மாப்பிள்ள. யோ, அவ்வளோ வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணு, பேசு. வண்டி லிட்டருக்கு எத்தனை கொடுக்குது? யோ ஏன் வாயில வாங்கி ஊத்திக்க போறியா? உன்னை பெரிய மனுஷன் மதிச்சு கூப்பிட்டதுக்கு எதையாவது பண்ணு. இவன் என் பொண்ணு. ஹாய். ஹாய். இங்க ஏதோ ஐகேஎஸ் படிக்கிறாளா? இங்க ஏதாச்சும் பக்கத்துல? ஐஏஎஸ். ஓ, அதுக்கு எக்ஸாம் பக்கத்துல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? எங்க போனோம்? தாம்பரம். தாம்பரம் போயிட்டு அப்புறம் வடபழனி போய்க்கலாம். சரி வாங்க. எஸ். இப்போ நம்ம தாம்பரம் போனோமா இல்ல வடபழனி போனோமா அக்கா? ஐயோ லூஸ், இப்படி மொக்க வாங்கிருக்கேடி. ஐயோ நான் தான் கெத்தா அராத்தியா சுத்தின்னு இருந்தாலும் லவ்ல மட்டும் கொஞ்சம் மொக்க வாங்கிட்டேங்க. ஆமா, இப்படிலாம் சுத்தின்னு இருந்தா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஆனா நானே விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. தம்பி, அப்பெல்லாம் என் வீட்டுல இல்லையா? போயா. இல்ல உன் தங்கச்சி இல்ல உன் தங்கச்சி பூர்ணிமா தானே? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். உட்காரலாமா? ஏசி இருந்தா நல்லா இருக்கும். பூர்ணிமா இல்லையா? அவங்க அங்கிள் கொஞ்சம் தொடையணும். கல்யாணம் மொய் போனோம். நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. இல்ல உன்னை பொண்ணு பார்க்க கொடுத்து வந்திருக்காங்க. வச்சோண்டா. நீங்க உண்மையாவே இவ்வளவுதான் பொண்ணு பார்க்க வந்தீங்களா? அட ஆமாங்க, உன் தங்கச்சி என் பையன் எங்கேயோ வெளியே பார்த்துருக்கான். பார்த்த உடனே பிடிச்சிச்சு. அதான் சரி கழுத பேசி விட்டுறோன்னு வந்துட்டேன். இப்பெல்லாம் பசங்க விருப்பம் தான் நம்ம விருப்பம். என்ன நான் சொல்றத? ஆமா, எங்க பாத்தீங்க நீங்க? கோயில்ல அப்படியே மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே.